கிருஷ்ணகிரி அருகே கந்திக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள தூய விண்ணரசி அன்னை ஆலய திருத்தேர் பவனி வான வேடிக்கையுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி அருகே கந்திக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள தூய விண்ணரசி அன்னை ஆலயத்தின் 47ஆம் ஆண்டு தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த 10ஆம் தேதி துவங்கியது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் தருமபுரி, வேலூர், சேலம் உள்ளிட்ட பல்வேறு மறைமாவட்ட குருக்கள் தலைமையில் நவநாள் திருப்பலி உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளின் ஒன்றான அன்னையின் தேர்பவனி மாபெரும் வான வேடிக்கையுடன் இன்று நடைபெற்றது. முன்னதாக இன்று காலை தருமபுரி மறைமாவட்ட ஆயர் முனைவர் லாரன்ஸ் பயஸ் அவர்கள் தலைமையில் சிறப்பு திருவிழா திருப்பலி நடைபெற்றது. இந்த திருப்பலியில் முதல் திருவிருந்து, உறுதி பூசுதல் ஆகிய திருவருட்சாதனங்கள் சிறுவர் சிறுமியருக்கு வழங்கப்பட்டது. அன்னையின் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரினை அருட்தந்தை அம்புரோஸ் அவர்கள் மந்திரித்து பவனியை துவக்கி வைத்தார். ஆலய வளாகத்தில் இருந்து துவங்கிய இந்த தேர் பவனி கந்திக்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்கள் வழியாக சென்று மீண்டும் நள்ளிரவில் ஆலயம் வந்தடைந்தது. இந்த தேர் பவனியில் பர்கூர், கிருஷ்ணகிரி மற்றும் அதனை சுற்றி உள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மேலும் அன்னையின் தேர் பவனியை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.